ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்டி நிலா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். எப்படி நம்ம ஈஸியாக கோதுமை ரவை உப்புமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கூடவே கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நாங்கள் 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறோம். உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு வேக விடலாம். பாருங்கள், பாதி வெந்திருக்கு. இதே மாதிரி சிம்லேயே வச்சு வேக விடலாம். அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஈஸியான ரவை ரெடி ஆயிடுச்சு. எப்படி நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். கூடவே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியான கோதுமை ரவை உப்புமா ரெடி. இது கூட நீங்கள் தயிர் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.